நண்பர்களே, அன்புள்ள ஜோதிட நண்பர்களே, முதற்கண் வணக்கம். இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடியது 1 முதல் 12 பாவங்களில் கிரகங்கள் நின்ற பலன். அதிலே 5ஆம் பாவகம். 5ஆம் இடத்தில் சூரியன் இருந்தால் அற்ப புத்திரர்கள், சூதாட்டத்தில் வெற்றி, பலவீனமான உடல், பெண்களை அதிகம் நேசித்தல், வீண் செலவு, மலை பிரதேசங்களிலும் காடுகளிலும் வசிக்க விரும்புதல், இருதய நோய், சிறுவயதில் தந்தையாருக்கு கண்டம், வயிற்றுக்கோளாறுகள், ஏழ்மையான வாழ்க்கை, தனவந்தனான நண்பன், நல்லறிவு, தாயாருக்கு கண் பாதிக்கப்படுதல், குழந்தைகளுக்கு சில இடையூறுகள், குரு பக்தி, தம்முடைய யோசனையை பிறர் நாடுதல், வம்ச பரம்பரையான தொழில் செய்தல், புராதன சொத்து அதிகம் இருக்காது. அடுத்ததாக 2வது, 5ஆம் இடத்தில் சந்திரன் இருந்தால் நல்ல கல்விமானாகவும் அதிக பெண் சந்ததி உடையவராகவும் சூதாட்டத்தில் விருப்பம் உடையவராகவும் சிற்றின்பத்தில் பிரியம் உள்ளவராகவும் வாழ்க்கையில் பெரிய கௌரவ பதவிகளை ஏற்று வசிப்பவராகவும் கலை ஆர்வம் உடையவராகவும் காணப்படுவார். புராதன சொத்து அதிகம் இருப்பினும் நாளடைவில் மாறுதல் அடைந்து சுய சொத்துக்கள் சேரும். 5ஆம் இடத்தில் செவ்வாய் இருந்தால் சந்ததி அற்றவர்களாகவும் இருப்பின் பற்றற்ற நிலையிலும் காண்பார். சிலர் மக்களிடம் விரோதிக்கவும் நேரிடும். சிறிய விஷயங்களில் அறிவை அதிகம் பயன்படுத்துவார். அரசாங்கத்தின் எதிர்ப்பினால் அவஸ்தைக்கு உள்ளாவார். முன்கோபி, ஆபத்தை தாமே தேடிக்கொள்ளுதலும், சமூகத்தில் வெறுக்கப்படுவதும், சூதாட்டத்தில் தோல்வி அடைவதும், பெண்கள் விஷயத்தில் அவமதிப்பிற்கு உள்ளாவதும், வயிற்றில் ரண சிகிச்சை போன்ற பலன்களையும் அடைவார். புராதன சொத்து இவருக்கு கிடைக்காது. அடுத்ததாக 5ஆம் இடத்தில் புதன் இருந்தால் சிலருக்கு புத்திர சந்ததி ஏற்படாமலும் ஏற்படின் புத்தி வளர்ச்சி இல்லாத குழந்தையாகவும் ஊமைகளாகவும் இருக்கக்கூடும். தாய் மாமனுக்கு ஆகாது. பெற்றோரின் உடல்நிலை பாதிக்கப்படும். அரசியலில் ஈடுபடின் கௌரவமும் புகழும் ஓங்கும். சதா நேரமும் நல்ல உடைகளை உடுத்திக் கொள்வதில் பிரியமுடையவர். கடவுள் குருபக்தி உடையவர். அதிசீக்கிரத்தில் தம்முடைய முடிவை வெளிப்படுத்துபவர். தற்புகழ்ச்சி உடையவர். விவேகி. வாழ்க்கையில் வசதி ஏற்படுத்தி கொள்வார். ஜால வித்தைகளில் பிரியமுடையவர். சுய சொத்து சேரும். அடுத்ததாக 5ஆம் இடத்தில் வியாழன் இருந்தால் நன்னடத்தை உடைய புதல்வரை உடையவர். சூதாட்டத்தில் வெற்றி உண்டு. புதல்வர்களால் புகழும் கீர்த்தியும் ஓங்கும். இதிகாச புராணங்களை நன்கு கற்று அறிந்தவர் ஆவார். நீதி வழங்குவதில் நியாயம், நேர்மை இவைகளை என்றும் கைவிடாதவர். நல்ல குரு பக்தி, அன்பு, பிரியம், மந்திர ஆலோசனை இவைகளை உடையவராகவும் இருப்பார். சிறு ஆபத்தான கட்டங்களில் சிறு மனப்பான்மை உடையவருக்கு
புத்தி புகட்டுவார். வீண் மிரட்டலுக்கு அஞ்சாதவர். பெரியோர் சகவாசமும் நேசமும் இவருக்கு உண்டு. ஆபத்தான கட்டங்களிலும் நெருக்கடியான சந்தர்ப்பங்களிலும் இவர்களுடைய புத்தி கூர்மையால் நெளிந்து கொள்வார். வியாபாரத்தில் சாதுரியம் உடையவர். நிரந்தரமான உத்தியோகத்தை உடையவர். பூர்வீக சொத்தில் அக்கறை உடையவர். 5ஆம் இடத்தில் சுக்கிரன் இருந்தால் அறிவாளி, ராஜதந்திரி, கல்விமான், அதிக பெண் சந்ததி உடையவர். சிறுவயதில் தாயாருக்கு விபத்துகள் நேரிடும். தனவந்தர். பெண்களிடம் பழகுவதில் பிரியம் உடையவர். உல்லாச வாழ்க்கை பிரியர். பெண் சந்ததிகளால் சந்தோஷம் அடைபவர். சூதாட்டத்தில் வெற்றியடைபவர். நுண்ணிய அறிவு உடையவர். பிறருக்கு நல்வழி புகட்டுபவர். இவருடைய நல்ல ஆலோசனையால் பிறர் லாபம் அடைவர். தாயாருக்கு கண் உபாதை ஏற்படும். செலவிற்கேற்ற பணவசதி உடையவர். புராதன சொத்து உடையவர். அடுத்தது 5ஆம் இடத்தில் சனி இருந்தால் நிலையான புத்தி இருக்காது. சந்ததிகள் அற்பம். சிலர் தத்து புத்திரர்களை எடுக்க நேரிடும். கோல் சொல்வதில் பிரியம் உடையவர். சதா நேரமும் துக்க சிந்தனை உடையவர். ஆலோசனை சீக்கிரத்தில் முடிவு காணாது. அறிவை நேர்மைக்கு விரோதமான பாதையில் செலுத்துபவர். பிறரை நம்ப மாட்டார். தராதரத்தை அறியாதவர். கிராம வாழ்க்கையில் பிரியம் உடையவர். தன்வந்திரி. சதா நேரமும் போதையில் ஈடுபவர். பந்தயங்களில் தோல்வி அடைவார். சந்ததி இருப்பின் சதா நேரமும் ஆரோக்கிய குறைந்து காணப்படும். மனக்குறையும் இருந்தே தீரும். பெற்றோருக்கு இவரால் சுகம் குறையும். சிலர் அரசாங்க தண்டனைக்கும் உள்ளாவார். புராதன வீடுகள் பாழடைந்து காணப்படும். அடுத்ததாக 5ஆம் இடத்தில் ராகு இருந்தால் புத்திர தோஷம் உண்டு. பல சாந்திகளையும் சங்கல்பங்களையும் செய்தபின் புத்திர சந்ததி ஏற்படும். பெண் குழந்தைகள் அதிகம் இருக்கும். இரட்டை பிறவிகளும் இருக்கக்கூடும். உணவு உட்கொண்ட பின் வயிற்றில் சில கோளாறுகள் தோன்றும். சதா நேரமும் மக்களை பற்றிய கவலை இருக்கும். வாக்கு சாதுரியத்தால் வெல்வார். மேலதிகாரிகளிடம் சரிசமமாக பேசுவார். நெஞ்செழுத்தம் உடையவர். அரசாங்கத்தை எதிர்த்து தமது முன்கோபத்தினால் கஷ்டத்திற்கு உள்ளாவதும், சூதாட்டத்தில் தோல்வி, வயிற்றில் ரணசிகிச்சை போன்றவளால் ஏற்படும். புராதன சொத்தை தந்தையாரே மாற்றிவிடுவர். அடுத்ததாக 5ஆம் இடத்தில் கேது இருந்தால் சந்ததி இல்லை. இருப்பினும் பெண் சந்ததிகள் இருக்கலாம். வாலிபம் தளர்ந்த பின்னர் புத்திர சந்ததி ஏற்படும். பிறரை நம்ப மாட்டார். திட சித்தம் அற்றவர். அந்நிய பெண்களிடம் மோகம் உடையவர். புண்ணிய ஸ்தலங்களை தரிசிப்பவர். குற்றபுத்தி உள்ளவர். பல சாத்திரங்களை கற்றறிவார். மெய்ஞான வளர்ச்சியில் ஈடுபடுபவர். யோக சிந்தனையில் சித்தி பெறுவார். தந்தையாரின் சொத்தை அனுபவிக்க மாட்டார். சில சமயங்களில் அறிவு கெட்டுவிடும். சிலர் அரச தண்டனையும் உள்ளாவார். புத்திர சந்ததிக்காக சிலர் 2வது திருமணமும் செய்து கொள்வார். மனைவிக்கு
துர்தேவதைகளின் சேஷ்டையும் அறிவு நழுவுதலும் ஏற்படக்கூடும். சிலருக்கு பிறக்கும் குழந்தைகள் ஊனமாகவும் அங்கஹீனமாகவும் இருக்கும். சில சமயங்களில் குழந்தை பிறந்ததும் இறந்துவிடும், இறந்தும் பிறக்கும். இந்த இடத்தை வியாழன் பார்த்தாலும் அல்லது மற்ற கிரகங்களுடன் இந்த இடத்தில் வியாழன் கூடியிருந்தாலும் கொடிய பலன்களின் உக்கிரம் குறைந்து நற்பலன் அடைவார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் வரும், பெல் பட்டன் இருக்கும். பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆல்றது ஒன்று வரும். அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும். நன்றி, வணக்கம்.